இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் இப்படி ஒரு பிரச்சாரத்தை யாரும் மேற்கொண்டதில்லை. 10 பேர் கிட்ட மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு நெரிசலான சூழல் தான் இருக்கு. அப்போ ஒரு பெரும் கூட்டம் நம்ம பார்க்குறோம். செலக்டடா ஒரு பகுதிக்கு ஒரு நாள், அப்புறம் ஒரு 2 நாள் ரெஸ்ட், அப்புறம் ஒரு நாள் அப்படிங்கிறது மாதிரி இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். பத்தியா விஜய்க்கு எவ்வளோ பெரிய கூட்டம், மக்கள் எப்படி தரணும் நிற்கிறாங்கிற ஒரு மைண்ட் செட் பண்ணுற வேலையை தொடர்ந்து ஆரம்பத்தில் பண்ணிட்டு இருக்காரு. இது இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் போட்டக்கூடிய வேலை. வேட்பாளரே மயக்கப்பட்டார். ஒருத்தவங்களுடைய செயின் இன்னைக்கு பறிக்கப்பட்டிருக்கு. தொடர் கதையாவே இருக்கு. என்னை பார்க்கறதா இருந்தா நீங்க மயக்கம் போட்டு தான் ஆகணும். என்னுடைய ஸ்டைல் இதுதான். ஏன் ரோட் ஷோ போய் மக்களை வெயில காய வச்சு மயக்கம் போட வச்சு என்ன ஒரு சேடிஸ்ட் மனப்பான்மை இது. தாவேக்காங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் 51 மரணம் நடந்தது இவரை பார்க்க வந்த கூட்டத்தால். ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு திமுக ஒரு தீய சக்தி அப்படின்றத தாண்டி வேட்பாளர்களையே சரியா அறிவிக்கல. உதயமின் திட்டத்துக்கு திமுக தான் காரணம். எல்லாத்துக்கும் திமுக தான். எல்லா கணக்கும் திமுக எழுது, எல்லாத்தையும் எழுது அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மாதிரி எல்லாத்தையும் திமுக எழுதுங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டை காப்பாற்றுறது திமுக தான், தமிழ்நாட்டை பொழைக்க வைக்கிறது திமுக தான், இதெல்லாமே பண்றது திமுக தான், ஸ்டாலின் சார் தான். இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது பாஸ். 100% உங்களை நம்பலாங்கிறார். 100% உங்களை எப்படி நம்புறது? உங்களை நம்பி வந்த உங்க மனைவி உங்களை நம்பலையே, உங்களுடைய பிள்ளைகள் உங்களை நம்பலையே, எங்களையே நம்ப சொல்றீங்க? நீங்க எல்லாரும் இந்த விஜய 100% நம்பலாம். நான் உங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். பாஜக பி டீம் தான் விஜய்ன்ற ஒரு விமர்சனம் இருக்கு. விஜய் பாஜகவால் இறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஓட் ஸ்பாய்லர். டீலிமிட்டேஷன் பேசியிருக்கீங்களா? கிடையாது. தானே ஒரு கிறிஸ்தவனுங்கிறாரு, கழுத்துல அந்த ஜெபமாலை போட்டுக்கிறாரு. ஆனா அதே கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு. அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். பாஜகவை நோக்கி எந்த விதமான கேள்வி எழுப்பிடக்கூடாதுங்கிறதுல மிக தெளிவா இருக்கு.